வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுதான் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சிருங்க. பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அரைச்ச மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிடணும். சலிக்காம அப்படியே சேர்த்தா கட்டி கட்டியா இருக்கும், அதுக்காக தான். சலிச்சாச்சு பாருங்க. இன்னும் இவ்வளோ பருப்பு இன்னும் அப்படியே இருக்கு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பருப்பு 1 கப் எடுத்தோம், அதனால 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, வெல்லம், சீனி கூட சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்கறதா இருந்தா 1 கப் சேர்த்துக்கிடணும். இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை எதுனாலும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்த முந்திரிய மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நெய் சூடாக இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுட்டு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். நெய் சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நெய்யை ஆறிடக்கூடாது. சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிக்கணும். பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தியான லட்டும் கூட. இப்போ நான் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்க்காம 1 கப் அளவு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த ரவை 1/4 கிலோ ரவை. நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கிடணும். கொரகொரப்பானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ரவையை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. அதே மிக்ஸி ஜார்ல 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப் சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் சீனினாலும் எடுத்துக்கலாம், இனிப்பை பொறுத்து. அதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதையும் இந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிடணும்.
பொன்னிறமாக வறுத்து அந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிருங்க. நெய்யை ஆற விட்டுறக்கூடாது. 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யை ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும்போதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக சூடானா பால் ஊற்றினாலும் மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிடலாம். இந்த ரவை லட்டை ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. பொட்டுக்கடலை இருந்தால் இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுருங்க. பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், கட்டி எதுவும் இல்லாமல். இது சலிக்கிறதுனாலும் சலிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், இதுவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இனிப்பு கம்மியாக வேணும்னா 1/4 கப்பு சீனி கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் சீனி கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச சீனியை அந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு சேர்த்து அதிலே வறுத்து எடுத்துக்கிடலாம். சூடான நெய்யை பொட்டுக்கடலை மாவில் சேர்த்துருங்க. சூடாக இருக்கும்போதே சேர்த்துடணும். நல்லா ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை கொடுக்குற சூடாக வந்தோன்னா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடணும். சூடாக இருக்கும்போதே நல்லா லட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பாருங்க, லட்டு உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.